அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் முப்பரிமாணம் சக்திவேல் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா என்டர்பிரைஸ் கோயம்புத்தூர்ன்ற கம்பெனிலேருந்து நம்ம ஒரு கார் கிளீனிங் கிட், காம்போ கிட் 6-in-1 கிட் வாங்கியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், அன்பாக்சிங்கும் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது குவாலிட்டி, அதோடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் தூக்கி ஓரம் போட்டுடலாம். ஸோ அதில் எடுத்தோம் 2 பாக்ஸ் இருந்ததில் ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து காம்போ பேக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது கார் கிளீனிங்க்கு. அடுத்து மிஷினோட வேக்யூம் கிளீனர் மிஷின், கார் கிளீனிங் வாக்யூம் மிஷினோட ஒரு பாக்ஸும் இருக்குது. ஸோ இதையும் நம்ம அன்பேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு பேகு கொடுத்துருக்காங்க, நல்லா பேக்கிங்காக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பெனி அந்த என்னென்ன இருக்குன்றதுக்கோசம் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் என்ன உள்ளே இருக்குன்ட்டு. 5-in-1 கார் கிட் கிளீனிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான கார் கிளீனிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் வாட்டர் வைப்பர் பண்ணுறதுக்கு வைப்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்ச், ஸோ ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோஃபேப் கார் கிளீனிங் டூல் கொடுத்துருக்காங்க. கண்ணாடியெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து கார் கிளீனிங்க்கு தான். ஸோ இந்த மாதிரி இதை கை உள்ளே போட்டுட்டு ஸோ இது கார் க்ளீன் பண்ணிக்கலாம். இது பேசாமல் செய்ய மட்டும் பாருடா, பாஸ் பண்ணுன்னா பாஸ் பண்ண. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற வேக்யூம் கிளீனர் பாக்ஸ், நல்லா பபுள் ட்ராப்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க பாக்ஸை. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். ஸோ ஒரு யூசர் மேனுவல், மெயின் மிஷின், ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பபுள் ட்ராப் பண்ணி நல்லா பேக்கிங் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஒயரோடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2-3 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அப்புறம் பார்க்கலாம்.
காரில் கனெக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். கார் கனெக்டரோடு இருக்குது. ஸோ ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து மெயின் மோட்டர் மிஷினு. இதுதான் ஃபில்டர் பாக்ஸு. இது அந்த ஈப்பா ஃபில்டர் பாக்ஸு. ஸோ இதை கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது வழியாக டஸ்ட்டெல்லாம் எடுத்து கொட்டிடுவாங்க. ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ ஜஸ்ட்டு அன்பாக்சிங் மட்டும்தான் பார்க்குறோம். கரெக்டான ஷேப்பில் வச்சா தான் லாக் ஆகும். ஸோ கரெக்டாக வைக்கிறேன். இது லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் எது வேணாலும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த நாசில் வேணுமோ எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வெறுமனையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுடைய கார் அதில் டஸ்ட் எதாக இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சோஃபா அதிலலாம் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அதை க்ளீன் பண்ணிவிடும். உங்களுக்கு காரில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது சும்மா ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குன்ற பொருள் காமிக்கி தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் அந்த ஓப்பனிங் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இதான் அந்த செட்டப்பு. ஸோ நான் உங்களுக்கு காரில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். பாய். ஸோ நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அது எப்படிலாம் கனெக்ட் பண்ணணும் காரில் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதான் அந்த மெயின் யூனிட்டு. இதுதான் நம்ம காரில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எல்லா பார்ட்ஸும் பார்த்துருப்போம். இது ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இது ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன், அதனால் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. பாருங்க, இருங்க கொட்டிடுவோம். ஸோ இந்த லாக்கில் தான் இதை மாட்டணும். மாட்டிட்டு கொஞ்சம் அழுத்தணும், டைட்டாக இருக்கும். இப்போது கிளிக் ஆகிடுச்சின்னு சவுண்டு வரும். வந்துச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இதை நீங்கள் காரில் ப்ளக் பண்ணிட்ட பிறகு இது ஆன் பண்ணிங்கன்னா மிஷின் ஆன் ஆகிடும், ஆஃப் பண்ணிங்கன்னா மிஷின் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, கனெக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா உள்ள மண் டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வேணும்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கனெக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வேண்டானா நல்ல சக்ஷன் ஃபோர்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கணும்னு நினச்சோம்னா இது மட்டுமே கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த கனெக்டர் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதான் இந்த கனெக்டரு. எல்லா கார்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்துட்டு ஸோ நம்மளுடைய வாக்யூம் கிளீனரோட கனெக்டரை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இன்ஜினை ஆன் பண்ண வேண்டாம், வெறும் பேட்ரி மட்டும் ஆன் பண்ணால் போதும், நமக்கு தேவையான பவர் கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம இந்த காரோட எண்டு வரைக்கும் இது வரும்.
நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவில் கொஞ்சம் மண் டஸ்ட்டெல்லாம் இருக்குது. இது நம்ம எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு சோஃபாக்குன்னு இந்த ப்ரஷ்ஷை போட்டுங்க. இந்த ப்ரஷ் போட்டிங்கன்னா சோஃபாவில் உள்ள சீட்டில் உள்ள எல்லா டஸ்ட்டும் இது எடுத்துரும். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இது ஆன் ஸ்விட்ச்சு. ஸோ இந்த மாதிரி சவுண்டு வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி டஸ்ட்டு நிறைய இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த டஸ்ட் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த சோஃபா இந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக எடுத்துடலாம். டஸ்ட் எல்லாம் இந்த டஸ்ட் பேக்கில் கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது கழட்டி நம்ம எடுத்து கொட்டிட வேண்டியதுதான். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சீட்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்தாமல் கனெக்ட் பண்ணி மேட்டில் உள்ள டஸ்ட்டெல்லாம் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க மேட்டை பாருங்கள். ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டு கல் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். செக்ஷன் ஃபோர்ஸ் நல்லா ஃபோர்ஸாக இருக்குது. கல்லுகள் எல்லாத்தையுமே செக் பண்ணி எடுக்குது. இந்த டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிடுது நல்லா. நல்லா பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாருங்கள், இப்போ எடுத்த டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் கலெக்டாக இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக மண் எல்லாம் வந்துட்டு பாருங்கள். இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை புஷ் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக கீழ் நோக்கி எடுங்க. கீழ் நோக்கி எடுத்திங்கன்னா தான் இன்ஸ்ட்ருமெண்ட் தனியாக வரும், டஸ்ட்டு பேக் தனியாக உங்களுக்கு வரும். இந்த டஸ்ட்டு பேக்கில் இந்த ஃபில்டர் தனியாக எடுத்துருங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ டஸ்ட் கலெக்டாக இருக்குன்னு. எடுத்து நம்ம இது வெளியே கொட்டிட்டு திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது உள்ள இதான் ஃபில்டர், இந்த ஈப்பா ஃபில்டர்னு இருக்குது. இந்த ஃபில்டரை நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை வச்சு கூட க்ளீன் பண்ணலாம். இது வந்து சீட்டையும் க்ளீன் பண்ணலாம், ப்ரஷ்ஷுக்கும் க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜென்டலாக நீங்கள் இப்படி வாஷ் பண்ணிங்கன்னா இதில் உள்ள டஸ்ட் எல்லாம் அப்படியே க்ளீன் ஆகிடும். ஒரு தட்டிடுங்க. அவ்வளோதான், இந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் போட்டுட்டு எப்பயும் போல் லாக் பண்ணிடலாம். லாக் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டு. நம்ம எல்லா டஸ்ட்டுமே இதில் நம்ம க்ளீன் பண்ணலாம். இதோட அடுத்த டெஸ்ட்டு வந்து நம்ம இதோட சக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேக்யூம் கிளீனர் எப்படி வந்து சக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்றது சும்மா ஜஸ்ட் டெஸ்ட்டுக்கோசம் ஒரு 4-5 கல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கோசம் காமிக்கிறதுக்கு. ஸோ வாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கல்லெல்லாம். சரிங்களா?
ஸோ எல்லாமே கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம கலெக்ட் பண்ண கல் பாருங்க, நல்லா பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக தான் போட்டிருக்கேன். அதுவே நல்லா அழகாக செக்ஷன் ஃபோர்ஸில் கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் இது. நீங்கள் வீட்லேயே அழகாக எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இது காட்டுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி பிராண்டு, இந்த குவாலிட்டியாக பண்ணியிருக்கிற இந்த கம்பெனி பிராண்டு பார்த்திங்கன்னா எஸ்கே கிருஷ்ணா என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூர் சொல்லிட்டு இந்த கம்பெனி. ஸோ இவங்க தான் அதை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ மக்களும் இதை வாங்கி கண்டிப்பாக சஜஷன் பண்ணணும், அவங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். காம்பேக்டாக இருக்குது, ஒரு நல்ல சின்ன காருக்கு நல்லா காம்பேக்டாக எல்லா விஷயம் நம்ம எல்லா வித பர்பஸும் இதை நமக்கு சால்வ் பண்ணுது. கூடவே பார்த்திங்கன்னா இந்த 5-in-1 பேக் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ இதுவும் நீங்கள் அது கூடயே வரும். ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்துங்க. ஸோ எல்லாம் டோட்டலாக சேர்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 1670 வருங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 1800 rupees வருங்க. ரொம்ப ஒர்த்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. ஸோ அது உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டுறதுக்கு ஸோ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றிங்க. தேங்க்யூ, பாய். ஸோ காய்ஸ், நம்மளுடைய வேக்யூம் கிளீனர் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி அதை அன்பாக்சிங் பண்ணி எப்படிலாம் நம்ம அதை யூஸ் பண்ணணும், எப்படி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தணும் எல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ உங்களுடைய வேல்யூபிள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. ஸோ இந்த எஸ்கே என்டர்பிரைசஸோட வேக்யூம் கிளீனர் ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் டேரெக்டாக. இல்லை உங்களுக்கு சென்னையில் தேவைப்படுதுன்னா, சென்னையில் தான் நான் இருக்கேன். ஸோ சென்னையில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு 6-in-1 காஸ்ட் இந்த ப்ராடக்டோட எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 1670 rupees ப்ளஸ் கொரியர் சார்ஜோடு சேர்த்து 1800 rupees ஆகும். ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சின்ன காம்பேக்டாக இருக்கும், எல்லா வித காருக்கு க்ளீனிங் ஒர்க்குக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூ ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் வர எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் சொல்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அடுத்து இன்னொரு புதிய எபிசோட புதிய ப்ராடக்டோடு உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். வாழ்க வளமுடன்.